யூடியூப் அல்கரிதம் இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ பயங்கரமா வியூஸ் போகும். நீங்க 4000 இந்த 1000 சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி சொடக்கு போடுற நேரத்துல உங்களால கொண்டு வந்துட்டு முடியும். நான் எஸ்டர்டே சும்மா ஒரு விஷயம் கேள்வி கேட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது போல நாளைக்கு சண்டே என்ன வீடியோ போடுறது நான் கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சண்டே இந்த அல்கரிதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அல்கரிதம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அல்கரிதம் அப்படின்றது ஒரு மனிதன் போல யோசிக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் அப்படின்றது நல்ல பயங்கரமா சிந்திக்கும். சில புரிதல்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கும். ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணும் பொழுது அந்த அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதாவது அந்த ஆடியன்ஸ் அந்த தம்ப்நெயிலை பார்த்த உடனே கிளிக் பண்றாங்களா அப்படின்றத அல்கரிதம் பார்க்கும். அந்த தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது கிளிக் பைட் இல்லையா தம்ப்நெயில்ல அப்படின்றத கிளிக் பைட்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது நீங்க ஃபேக்கா ஒரு ப்ராமிஸ் பண்ணி உள்ள வர வைக்கிறது, அவ்வளவுதான். கிளிக் பைட்னா நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி அதில் காமிக்கிறது தம்ப்நெயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்னும் லாக்டவுன் நிறைய இருக்கு, லாக்டவுன் அடுத்தது வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் லாக்டவுனே கிடையாது. அதை உறுதிப்படுத்துற மாதிரி நாங்கள் சொல்றது. கிளிக் பைட் இல்லையான்றது அதை பார்த்துக்கோம். அப்போ வீடியோக்குள்ள வந்த உடனே இந்த லாக்டவுனை பத்தி ஒரு 10 செகண்டுக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவை. அதாவது யூடியூப் ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணிட்டாங்க. தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணோன்னு வீடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. வீடியோ ஓப்பன் ஆன உடனே இப்போ உள்ள வந்த ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத கவனிக்கும். துல்லியமா கவனிக்கும். ஒருத்தர் 2 பேர் வச்சு கவனிக்காது. கிளிக் பண்ற எல்லாத்தையுமே அது கவனிக்கும். அப்போ அந்த கிளிக் பண்ற எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த வீடியோக்குள்ள எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க அப்படின்றத யூடியூப் அல்கரிதம் பயங்கரமா நோட் பண்ணும். குறைந்தது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, இல்ல என்டையர் வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா அல்கரிதம் ஹாப்பி ஆயிடும். அல்கரிதம் என்ன செய்யும், அடுத்த வேலை அப்படின்றது அது ஓகே இந்த வீடியோவை கிளிக் பண்ணாங்க, ஒரு 30 செகண்டுக்கு மேல அந்த வீடியோ பார்த்துருக்காங்க அல்லது ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்த்துருக்காங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு வகையில இந்த வீடியோ மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கும். அதனாலதான் யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய சேயிங் இருக்கு. முதல் 30 செகண்ட் அப்படின்றது மோஸ்ட் கோல்டன் நிமிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டன் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் செகண்ட்ல நம்ம அவங்கள இங்க உட்கார வைக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. ஆஸ் அ யூடியூப் கிரியேட்டரா நம்மளுடைய வேலை என்னன்னா அதுதான். இப்ப என் வீடியோவை பாக்குறீங்கன்னா இதுக்கு கோல்டன் ஹவர்ஸ் அப்படிலாம் நான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு நீடுக்காக உள்ள வரீங்க. இப்ப கிரியேட்டர் அப்படின்ற பட்சத்துல நான் மத்தவங்க ஒரு ஆடியன்ஸை நான் இழுக்கணும்னா ஆடியன்ஸுடைய மனநிலையும் ஒரு கிரியேட்டருடைய மனநிலையும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். அதனால இதை கால்குலேஷன் அப்படின்றதுக்குள்ள போடாதீங்க. ஆனா இதுலயும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சில வீடியோக்களில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்ல வியூஸும் போயிருக்கு. என்னால மற்ற சேனலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, தொடர்ந்து வியூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த சேனலை நான் இன்னும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இல்லைனாலும் நான் ரன் பண்ணுவேன். அது வந்தாலும் வராட்டியும் டெய்லி காலையில சாயந்தரம் ஒன்று போறதுக்கு காரணம்னா இதுதான். இனி தொடர்ந்து அப்படிதான் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டேன். காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று, காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று, டெய்லி வந்துகிட்டே இருக்கும். சண்டேஸ் மட்டும் காலையில ஒரு வீடியோ. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சரி, ஓகே. அப்போ அல்கரிதம் இப்படி பார்க்கும். முதல் விஷயம் தம்ப்நெயில். ஓகே, தம்ப்நெயில் பார்த்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க, உள்ள இவ்வளவு நிமிஷம் பார்த்துட்டாங்க. அப்ப ஹாப்பி ஆயிட்டு அது என்ன செய்யும்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா எடுத்த உடனே அல்கரிதம் அப்படின்றது அந்த 1 லட்சம் பேருக்கு இந்த வீடியோ புஷ் பண்ணி காமிக்காது. அதோடைய வேலை என்ன தெரியுங்களா, முதல்ல ஒரு 100 பேருக்கு அனுப்பி அதை டெஸ்ட் பண்ணும், இந்த வீடியோ ஒர்த் இல்லையா அப்படின்னு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ற சப்ஸ்கிரைபர்களுடைய கேள்விக்கு பதில் அப்படின்றத உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரெகுலரா வாட்ச் பண்றவங்க அந்த வீடியோ உடனே கிளிக் பண்ணி அவங்க என்டையர் வீடியோ பார்க்கும்பொழுது யூடியூப் அல்கரிதம் சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடும். அப்ப யூடியூப் அல்கரிதம் என்ன செய்யும்னா, ஓகே பாரு 100 பேர் பார்த்துட்டாங்க, அப்ப அடுத்து ஒரு 500 பேருக்கு அனுப்பு. அப்போ இந்த புஷிங் கொஞ்சம் வேகமா இருக்கும். அதுலதான் நிறைய பேருக்கு வியூஸ் நல்லா போகுது. நீங்க லட்சக்கணக்கில் இல்ல கோடி கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும், மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் முதல் 100 பேருக்கு தான் அதை அனுப்பும். அனுப்பி தான் செக் பண்ணி பார்க்கும். அந்த 100 பேரோட சாட்டிஸ்பேக்ஷன். அந்த 100 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க சேனலை ரெகுலரா பார்க்கக்கூடியவங்க, உங்க சேனலுக்கு ரெகுலரா வரக்கூடியங்க. இப்ப எத்தனை பேருக்கு இது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு தெரியுங்களா? இப்ப நான் போட்ட உடனே வீடியோ எத்தனை பேருக்கு இது வராம கூட இருக்கும் தெரியுங்களா? நம்ம எல்லாம் 2000க்கு மேல இருக்கிறாங்க, ஆனா வரல. ஸோ நம்ம லட்சக்கணக்கில் வியூஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். லட்சக்கணக்கில் ஒரு சில யூடியூப் சொல்லி தரக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நான் அந்த சேனல்ல வீடியோ போட்ட உடனே அதுல வியூஸ் போகிறதுக்கும் நம்ம வெறும் 2000 3000 வச்சுட்டு வியூஸ் போகிறதுக்கும் நல்ல வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் யூடியூப்பை சரியா புரிஞ்சுக்கிறது. நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ அது லட்சக்கணக்கில் இருக்கிற சேனல்ரா, இவன் வர்றா 2000 தான் வச்சிருக்கான், ஓவரா பேசினுக்கிறான் அப்படின்ற மாதிரி.
அந்த லட்சக்கணக்கில் இருக்கிற சேனல்லையே வந்துட்டு வெறும் 1200 1300 தான் போகுது. அவங்கள டாமினேட் பண்ணல. ஸோ அந்த அல்கரிதம் புரிஞ்சுக்கிறதுல நான் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம வெறும் வந்துட்டு 2000 3000 வச்சுக்கிட்டு 10,000 போகுது, ஒரு சில டைம் 1000 2000 போகுது, 3000 போகுது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஈக்குவலா போகுது. எல்லாருமே வந்துட்டு ஸ்லீப்பிங் சப்ஸ்கிரைபர் கிடையாது அப்படின்றத நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? இப்போ அல்கரிதம் இப்படிதான் வேலை செய்யுது. அப்ப இது எப்படி சாட்டிஸ்பேக்ஷன் படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அல்கரிதத்துக்கு எப்பவுமே ரெகுலரா வீடியோ போடுறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க ரெகுலரா ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களை பார்த்த உடனே அந்த அல்கரிதத்துக்கு பிடிக்கும். இந்த யூடியூப் சேனல் பாருங்க ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் அப்படின்றத பண்ணும். எக்ஸ்ட்ரா ஃபேவர் அப்படின்றத பண்ணும். அந்த ஃபேவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா இருக்காது, ஒரு ரியாலிட்டியா இருக்கும். ஸோ எப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து வீடியோ போட்ட உடனே அல்கரிதம் சமாளிறா இவன் டெய்லி 2 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டா புஷ் பண்றான் அப்படின்ற மாதிரி பண்ணாது. நீங்க ஒரு மாசமாவது அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நீங்க வந்துட்டு அந்த ஒரு வீடியோ அப்படின்றத கன்சிஸ்டன்சியா வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இதை பார்த்த உடனே தான் அல்கரிதம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இதே இடத்துல மக்களுக்கு பிடிச்சது, மக்களுக்கு ரொம்ப வந்துட்டு பயனுள்ள விஷயங்கள் அப்படின்றத நீங்க பேசுறீங்க அப்படின்னா அல்கரிதம் இதை நல்லா சூப்பரா புரிஞ்சுக்கிட்டு இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்கரிதம் அப்படின்றது ஒரு ஹியூமன் கிடையாது, அது ஒரு மெஷின். அந்த மெஷின் புரிஞ்சுக்கிறது நம்ம அளவுக்கே வந்துட்டு புரிஞ்சுக்கும், அது நமக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நீங்க இன்னும் சிம்பிளா அல்கரிதத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா நம்ம யூடியூப்ல வந்துட்டு ஆடு வருது இல்லைங்களா? அந்த ஆடு எங்க இருந்து வருது? நீங்க எது ரிலேட்டடா சர்ச் பண்றீங்களோ அது வருது. நீங்க நான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு தெரிஞ்சவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதாவது வந்துட்டு தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப தூரத்துல தெரிஞ்சவங்க. அந்த அப்ளிகேஷன் பேர் சொல்ல வேணாம். அந்த அப்ளிகேஷன்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அது வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப் இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப். அந்த ஆப் வந்துட்டு நம்ம ஊர்ல பெருசா இது கிடையாது. ஆனா சிலர் அதை வந்துட்டு மெயினா ஒரு தப்பான வேலைக்கு யூஸ் பண்றாங்க. அந்த ஆப்ல அவங்க வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ல பயன்படுத்தி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ச் பண்ணும்பொழுது எனக்கு வீட்டில் டிவியில பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட ஆட் அப்படின்றது வருது. என்னடா சம்மந்தம் இல்லாமல் இது வருதுன்னு யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு தானே இதை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தோம் கூகுளில் அப்படின்ற மாதிரி. மேபி இந்த அந்த ஆப் ரிலேட்டடாக ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு பேசலாம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப் ஆட் வர்றதுக்கு கூட இங்கே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்படி தான் அல்கரிதம் அப்படின்றது நம்மளை வந்து நோட்டம் விட்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் அ கிரியேட்டராக நமக்கு பேமெண்ட் வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்ணும். அப்போ அல்கரிதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அல்கரிதம் அப்படின்றது ஒரு மெஷின். ஸோ அது ஹியூமன் கிடையாது. அப்போ இன்னும் அல்கரிதத்தை நம்ம வந்து சாட்டிஸ்பேக்ஷன் படுத்தணும்னா நீங்க வந்துட்டு ஒரே ரிலேட்டட் கண்டென்ட்டு, அதாவது ஒரே கேட்டகரியில போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே ரிலேட்டட், அதாவது வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு இப்போ நான் லோனை பத்தி பேசுறேன்னா அந்த லோன் ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து மாத்தி 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 உள்ள போட்டுக்கிட்டே இருப்பேன். லோன்ல வந்துட்டு லோன் எடுக்கிறது, லோன் கட்டுறது, லோன்ல வரக்கூடிய பிரச்சனை, ஸோ வந்துட்டு மாச இஎம்ஐ, ஏபிஆர்னா என்ன, ஸோ வந்துட்டு லோன் அப்படின்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரிங்களா. இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான். பட் ஆனால் இவங்களுடைய கேட்டகரி அப்படின்றது ஒரு லோன் கேட்டகரி, ஃபினான்ஷியல் கேட்டகரி சேனல். இப்போ நம்ம யூடியூப் பத்தி என்ன பேசுறோம்? யூடியூப் பத்தி ஒரே விஷயமா பேசிட்டு இருக்கிறோம் கிடையாது. ஸோ யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் அப்படின்றது பேசுறோம். யூடியூப்ல வந்துட்டு நம்ம வியூஸை பத்தி பேசுறோம், வியூஸ் டவுனை பத்தி பேசுறோம், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரலன்னு பேசுறோம். ஸோ வந்துட்டு இப்போ இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது வந்துச்சு, அதை பத்தி வந்துட்டு பேசுறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றத பத்தி பேசுறோம். ஸோ அப்போ யூடியூப் அல்கரிதம் இதெல்லாம் பார்த்தது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இந்த ஒரு யூடியூப் சேனல் அப்படின்றது யூடியூப்பை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடியது, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். அது ஒரே நாள்ல புரிஞ்சிக்காது. குறைஞ்சது ஒரு வாரமாவது தொடர்ந்து போட்டீங்கன்னா, இப்ப காலையில நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நீங்க டெய்லி வீடியோ போடுறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. காலையில எழுந்துச்சோன்னா வீடியோ ஷூட் பண்ணிடுறீங்க. காலையில நேரமா எழுந்து ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுறீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு அந்த வீடியோ அப்படின்றது வருதுங்க. 6 மணிக்கு நீங்க போடுறீங்க. நாளைக்கும் அதே 6 மணிக்கு வீடியோ போடுறீங்க. நாளை கழிச்சும் 6 மணிக்கு, அதுக்கு நாளும் 6 மணிக்கு, இப்படியே தொடர்ந்து ஒரு 7 நாளுக்கு 6 மணிக்கு நீங்க வீடியோ போட்டு பாருங்க. அதாவது அந்த கண்டென்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த ரிலேட்டடா டிஃப்ரெண்ட் காமிச்சு, ஃபினான்ஷியலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு நீங்க ஒரே மாதிரி வீடியோ போட்டுட்டு வந்துட்டே இருங்க. தம்ப்லைன் நல்லா சூப்பரா செட் பண்ணுங்க. எமோஷனல் தம்ப்லைன் அப்படின்றது வேணும், கியூரியாசிட்டி அப்படின்றது வேணும், கிளிக் பைட் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ டைட்டில்ல நல்லா மக்கள் சர்ச் பண்ற கண்டென்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூப் அல்கரிதம் இது இன்னும் நிறைய பேருக்கு சேர்க்கும். நான் ஒரு சில லிஸ்டெல்லாம் வந்து எடுத்திருக்கேன், அதை காமிக்கிறேன். ஸோ யூடியூப் அப்படின்றது ரொம்ப சீரியஸ். அதாவது வந்துட்டு இதுதான் ரியல் கேமோடைய பிளான் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் 5 ரூல்ஸ் அப்படின்றது இருக்குதுங்க. ஒன்று ஸ்ட்ராங் டைட்டில் அப்படின்றது, அடுத்தது எமோஷனல் தம்ப்லைன் அப்படின்றது, 0 to 10 செகண்ட் அப்படின்ற ஒரு ஹூக் விஷயம் அப்படின்றது. அதான் நான் 1 நிமிஷம் 30 செகண்ட்ல சொன்ன மாதிரி அது.
ஸோ ஃபாஸ்ட் என்கேஜ்டு கண்டென்ட் அப்படின்றது, அதாவது இப்போ மக்கள் அதிகமாக தேடிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது, ஸோ வீடியோ எண்டில் ஒரு கியூரியாசிட்டி. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு என்ன வீடியோ நம்ம போட போகிறோம், இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா நான் நிறைய வீடியோ போகிறேன், எனக்கு சப்ஸ்கிரைபரே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி வந்துட்டு சீக்கிரமாக நம்ம கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் நாளை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் எண்டு கியூரியாசிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு எதனாச்சும் ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த கேள்விகளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோ, அந்த ப்ராப்ளத்தினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோ, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாம் மறைச்சிட்டு அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபர்தராக அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் இந்த ஃபீல்டில் ஸோ யூடியூப் ரிலேட்டடாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான். தேங்க்ஸ் டு வாட்சிங். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.